கர்த்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான வீடியோ செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற இந்த வீடியோ செய்தியின் வழியாக நான் உங்களை சந்திக்கிறேன். இன்றைய நாளிலே நாம் யோசுவா புத்தகத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. பைபிளிலே 6வது புத்தகமான யோசுவா புத்தகம், அதை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். யோசுவா புத்தகம் 24 அதிகாரங்களை உடையது. பிரியமானவர்களே, யோசுவா புத்தகத்தை நாம் அதை புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருப்பதற்காக 4 பிரிவுகளாக பிரிக்கலாம். முதலாவது என்ன? கானானுக்குள் நுழைதல் அல்லது கானானுக்குள் செல்வதற்குள்ள ஆயத்தம். இரண்டாவதாக கானானை கைப்பற்றுதல். மூன்றாவதாக கானானை பங்கிடுதல். அதாவது அவர்கள் பிடித்த அந்த இடத்தை எல்லாரும் 12 கோத்திரங்களுக்கும் பங்கிடுகிறார்கள். கடைசியாக 4வது பகுதியிலே யோசுவாவின் இறுதி காலம், அவரது அறிவுரைகள், அவரது பிரசங்கங்களை நாம் பார்க்கலாம். ஆக மொத்தம் 4 பிரிவுகள் என்று சொன்னேன் அல்லவா? இந்த ஒரு தடவை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். கானானுக்குள் நுழைதல் அல்லது கானானுக்குள் செல்வதற்குரிய ஆயத்தம் 1ஆம் அதிகாரம் முதல் 5ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்கலாம். நீங்கள் பேனாவும் பென்சிலையும் எடுத்துக் கொள்ளுங்கள். குறித்துக் கொள்ளாதவர்கள் நீங்கள் குறித்துக் கொள்ளலாம். இரண்டாவதாக கானானை கைப்பற்றுதல். அந்த கானான் தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா மன்னர்களையும் அவர்கள் வெற்றி கொள்வதை காண்கிறோம். இது 6ஆம் அதிகாரம் முதல் 12வது அதிகாரம் வரைக்கும் நீங்க பார்க்கலாம். அடுத்ததாக கானானை பங்கிடுதல். அந்நியவர்கள் வெற்றி கொண்ட எல்லா இடங்களையும் 12 கோத்திரத்திற்கும் அவர் என்ன செய்தார்கள்? அவர்கள் கோத்திரம் தகுந்தபடியாக பங்கிடுகிறார்கள். பிரியமானவர்களே, இதை 13ஆம் அதிகாரம் முதல் 22ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் படிக்கலாம். அடுத்ததாக யோசுவாவின் இறுதி காலம், அவருடைய பிரசங்கங்கள் எல்லாம், அவருடைய சொற்பொழிவுகள் எல்லாம் அங்க இருக்கும்னா 23, 24 அதிகாரங்களை நீங்கள் பார்க்கலாம். பிரியமானவர்கள், எனவே நாம் முதலாவது கானானுக்குள் நுழைதல் அல்லது கானானுக்குள் செல்வதற்குரிய ஆயத்தத்தை பார்த்து விட்டோம். கானானை அவர்கள் எப்படி கைப்பற்றினார்கள், அந்த மன்னர்கள் எல்லாம் எப்படி தோற்கடித்தார்கள் என்று சொல்லி பார்த்து விட்டோம். இப்பொழுது கானானை பங்கிடுதல் என்ற பகுதியை நாம் பார்க்கப்படுகிறோம். அதிகாரம் 13 முதல் 20, 22 வரைக்கும் நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்கள், ஹல்லேலூயா, ஆமீன். எல்லாரும் பேனா பென்சில் எடுத்துக்கொண்டு நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். இதில் பார்த்தீர்கள் என்றால் முதலில் ஒவ்வொரு மன்னர்களாக அந்த மன்னர்களுடைய இடங்கள், அப்புறம் மன்னர்களுடைய பேரு, அது இதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? அந்த கைப்பற்றுதல்ல நிறைய இடங்கள், நிறைய காரியங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. யோசுவா புத்தகத்திற்குள்ளே நாம் செல்லலாம். யோசுவா புத்தகத்தில் நீங்க 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 12ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், மொத்தமாக எவ்வளவு நாடுகளை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கைப்பற்றினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது இந்த 12வது அதிகாரத்திலே பார்த்தீர்கள் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த இடங்களை, எந்த அரசர்களை வெற்றி கொண்டார்கள் என பார்க்கலாம். இதுல அதிகாரம் யோசுவா அதிகாரம் 12ல 1 முதல் 6 வரை யோர்தானுக்கு அப்புறத்தில், யோர்தானை கடந்து வருவதற்கு அப்புறத்தில் மோசே உள்ள காலங்களிலே மோசே வெற்றி கொண்ட இடங்களை அதிலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இந்த இடங்களை 2.5 கோத்திரத்திற்கு மோசே முதலே கொடுத்து விட்டார். அந்த 2.5 கோத்திரங்கள் என்னென்ன? 1 ரூபன் கோத்திரம், 2 காத் கோத்திரம், 3 மனாசேயினுடைய கோத்திரத்தில் பாதி கோத்திரம். இவர்களுக்கு இந்த இடங்கள் கொடுக்கப்பட்டு விட்டது. அதற்கு பின்பாக மோசே மரித்து விட்டார். அதற்கு பின்பாக யோசுவா தலைமையேற்றார். இப்பொழுது யோர்தானை கடந்து இந்த பக்கம் வந்திருக்கிறார்கள். 12வது அதிகாரத்திலே 7ஆம் வசனம் முதல் 24வது வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீர்கள் என்றால், யோர்தானுக்கு இப்புறத்திலே என்று சொல்லி பார்க்கலாம். இப்ப யோசுவா வெற்றி கொண்ட மன்னர்கள் மற்றும் இடங்களை காணலாம். லேவி கோத்திரத்துக்கு என்னவில்லை? சுதந்திரம் இல்லை. லேவி கோத்திரத்துக்கு எந்த நாடுகளும் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஒவ்வொரு கோத்திரத்துக்காரங்களும் இவர்களுக்காக பட்டணங்களை கொடுப்பார்கள். பிரியமானவர்களே, அந்த பட்டணங்களிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? குடியிருந்தார்கள். அவர்களுடைய சொத்து சுதந்திரம் எல்லாம் தேவாதி தேவன் தான். அவர்களுக்கு மக்கள் பலியிடுகிறது, பலியாக கொண்டு வருகிற பொருட்கள், இதில் தான் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் நடத்தி கொண்டு வந்தார்கள். இதுதான் அவருடைய சுதந்திரமாக இருந்தது. பிரியமானவர்களே, சரிங்க. இப்பொழுது நம்ம அதிகாரத்தை பார்க்கிற பொழுது அதிகாரம் 13வது அதிகாரத்தை ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்வோம். முதல் என்ன சொன்னேன்? 12வது அதிகாரத்துல 1 முதல் 6 வரைக்கும் யோர்தானுக்கு புறத்திலே உள்ள இடங்கள், மோசே சுதந்திரத்தை கொடுத்த இடங்கள். அடுத்து இதே 12வது அதிகாரத்துல 7ஆம் அதிகாரம் முதல் 24வது வரைக்கும் யோர்தானுக்கு இப்புறத்தில் உள்ள கானான் தேசங்கள். அந்த தேசங்களுடைய பெயர்கள் இருக்கும், அந்த இடங்களுடைய பெயர்கள் இருக்கும், அதனுடைய எல்லைகள்லாம் எங்க இருந்து எங்க வரைக்கும் இருக்கும், அரசனுடைய பெயர்கள் இருக்கும். எல்லாமே இங்கே அடக்கமாக உள்ளது. நீங்க அதை அருமையாக நீங்க படித்துக் கொள்ளலாம். யோசுவா புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோசுவா 13வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். பிரியமானவர்களே, வாசிக்கலாமா? யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது கர்த்தர் அவனை நோக்கி,
நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனுமானாய் சுதந்திரத்தில் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாய் இருக்கிறது, மீதியாய் இருக்கிற தேசம் எவை எனில் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், யோசுவாவோடு பேசுகிறார். யோசுவா இவ்வளவு கிட்டத்தட்ட எத்தனை வருடங்கள் நினைக்கிறேன், 7-8 வருடங்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் கைப்பற்றுகிறார்கள். எல்லா தேசத்தையும் கைப்பற்றி முடித்த பிறகு ஆண்டவர் யோசுவாவோடு பேசுகிறார். பிரியமானவர்களே, 13வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிற பொழுது 1 முதல் 2 வரைக்கும் வாசிக்கலாம். 1-2. யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனுமானாய் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாய் இருக்கிறது, மீதியாய் இருக்கிற தேசம் எவையெனில் எகிப்துக்கு எதிரான சீகோர் ஆறு துவக்கி கானானியரை சேர்ந்ததாக எண்ணப்படும் வடக்கே இருக்கிற எக்ரோனின் எல்லை மட்டும் உள்ள பெலிஸ்தரின் எல்லா எல்லைகளும் கெசூரிம் முழுவதும் என்று சொல்லி வரிசையாக வருகிறது. 3வது வசனத்திலே சில காரியங்களை வாசிக்கிறோம். 3, 4, 5, 6, 7 வரைக்கும் கர்த்தர் சொல்கிறார். இதுல 2, 3, 4, 5 வசனங்களிலுமே பார்த்தீர்கள் என்றால் வெறும் இடத்தினுடைய பெயர்கள் வருகிறது. 6வது வசனத்தை வாசிக்கலாமா? லீபனோன் துவக்கி மிஸ்ரபோத்மாயிம் மட்டும் மலைகளில் குடியிருக்கிற யாவருடைய நாடும் சீதோனியருடைய எல்லா நாடும் தானே. நான் அவர்களை இஸ்ரவேல் புத்திற்கு முன்பாக துரத்துவேன். நான் உனக்கு கட்டளையிட்டபடியே நீ இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக சீட்டுகளை மாத்திரம் போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும். யோசுவாட்ட சொல்றார் ஆண்டவர், யோசுவாவே, நம்ம என்ன செய்தோம், இவ்வளவு நேரமும் நான் என்ன செய்தோம், நிறைய இடங்களை என்ன செய்தார், யோசுவாவுடைய தலைமையிலே நீங்க வென்றாகி விட்டது. இப்பொழுது நீ வயது முதிர்ந்தவனாய் இருக்கிறார். எனவே நிறைய இருக்கக்கூடிய இன்னும் நிறைய இடங்கள், கானானிய இடங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஆனால் அவைகள் இன்னும் என்ன செய்யப்படாமல் இருக்கிறது, உங்களுக்கு கொடுக்கப்படாமல் இருக்கிறது, நீங்கள் கைப்பற்றாமல் இருக்கிறீர்கள். இஸ்ரவேல் மக்கள் போய் என்ன செய்ய போறாங்க, இதெல்லாவற்றையும் பிடித்து கொள்ள போகிறார்கள் என்று சொல்லி யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்கிறார். எனவே இன்னும் என்னென்ன இடங்கள் பாக்கி உள்ளன என்று சொல்லிதான் 2வது வசனம் முதல் 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம், 5, 6, 7, 8 வரைக்கும் நான் பார்க்கிறோம். அதுல நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். 6வது வசனம் முதல், லீபனோன் துவக்கி மிஸ்ரபோத்மாயும் மட்டும் மலைகளில் குடியிருக்கிற யாவருடைய நாடும் சீதோனியருடைய எல்லா நாடும் தானே. நான் அவர்களை இஸ்ரவேல் புத்திற்கு முன்பாக துரத்துவேன். நான் உனக்கு கட்டளிட்டபடியே நீ இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக சீட்டுகளை மாத்திரம் போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும். ஆண்டவர் யோசுவா பத்தி சொல்றாரு, நீ இவ்வளவு நாடுகளை பிடித்து விட்டாய், நீ என்று கவலைப்படாதே. மற்ற இடங்கள் இருக்கிற மக்களை நான் உங்களுக்காக யுத்தம் செய்து அவர்களை துரத்துவேன். எனவே நீ வெறும் இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், இந்த 12 கோத்திர மக்களுக்கும் நீ சீட்டு போட்டு பங்கு போட்டு எடுத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இவ்வளவு பெரிய நாடுகளையும் நீதான் மக்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சீட்டுகளை மாத்திரம் போட்டு என்ன செய்ய வேண்டும், தேசத்தை பங்கிட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப 7வது வசனத்தை பாருங்க. அதனால் இந்த தேசத்தை 9 கோத்திரங்களுக்கும் மனாசேயின் பாதி கோத்திரக்கும் சுதந்திரமாக பங்கிடு என்றார். மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் ரூபனியரும் காத்தியரும் தங்கள் சுதந்திரத்தை அடைந்து தீர்ந்தது. அதை கர்த்தரின் தாசனாகிய மோசே யோர்தானுக்கு அப்புறத்தில் கிழக்கே அவர்களுக்கு கொடுத்தான். நீங்க நிறைய யோசுவால கிட்டத்தட்ட ஒரு 4-5 தடவையாவது இந்த வசனத்தை நீங்க பாப்பீங்க. அதாவது என்னது, மோசே 2.5 கோத்திரத்துக்கு காத் கோத்திரம், ரூபன் கோத்திரம், மனசேன் பாதி கோத்திரத்துக்கு கொடுத்து விட்டார் என்று சொல்லி அது அடிக்கடி அவங்க சொல்லுவாங்க. நீங்க அதை கேட்டிருப்பீங்க. அது மட்டுமல்ல, இந்த மோசே இந்த இடத்தை பிடிச்சு கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, இது யோர்தானுக்கு அப்புறத்தில் இருக்கிறது என்ற செய்திகள் அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கும். இது உறுதியான செய்திகள். புரியுதா பிரியங்களே? சோ இப்ப நம்ம என்ன செய்ய போகிறோம் என்றால், இந்த 9 கோத்திரத்துக்கும் அவர்கள் பிரிச்சு கொடுத்தாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். இதுல முக்கியமாக பார்த்தீர்கள் என்றால், இந்த லேவி கோத்திரத்திற்கு என்ன செய்யணும் வாசிக்கலாமா? 13வது அதிகாரம் 14வது வசனம், லேவி கோத்திரத்தை பற்றி. லேவியரின் கோத்திரத்திற்கு மாத்திரம் அவன் சுதந்திரம் கொடுக்கவில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் சொன்னபடியே அவர்களுடைய தகன பலிகளே அவர்களுக்கு சுதந்திரம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்து மோசே ரூபன் புத்திரர்களின் கோத்திரத்திற்கு அவருடைய வம்சங்களுக்கு தக்கதாக சுதந்திரம் கொடுத்தார் என்று சொல்லியும் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே பார்த்தீர்கள் என்றால் இந்த 13வது அதிகாரத்திலே 9வது வசனம் முதல், புரியுதுங்களா, 9வது வசனம் முதல் 13 வசனம் வரைக்கும், 9வது வசனம் முதல் 13வது வசனம் வரைக்கும் என்ன சொல்லுகிறது என்றால்,
அதாவது இந்த கோத்திரத்து மக்களுக்கு வந்து யாராருக்கு என்னென்ன பங்குபட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல வந்து இது யாருக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு, மொத்தமாக அவர்களுக்கு வந்து மொத்தமாக காத்தியர், மனாசே, ரூபன் எல்லாருக்கும் என்னென்ன இடம் இருக்குன்னு சொல்லிட்டு 9வது வசனம் முதல் நம்ம வந்து 13 வசனம் வரைக்கும் சொல்றாங்க இல்லையா. அது எல்லாத்துக்கும் கொடுக்கறாங்க. கொடுக்கிற பொழுது பார்த்தீர்கள் என்றால் இஸ்ரவேல் புத்திரர் வந்து அவங்களுக்கு கொடுத்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்கள் போரின்று வென்றார்கள். சில மக்களை அவர்கள் அப்படியே விட்டு விட்டார்கள். இதுல பார்த்தீர்கள் என்றால் கெசூரியரையும் மகாத்தியரையும் துரத்தி விடவில்லை. எனவே கெசூரியரும் மகாத்தியரும் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலில் குடியிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அடுத்து முதலாவது யாரு? ரூபன் கோத்திரம். அவர் யோர்தானுக்கு அப்புறத்திலேயே மோசேயாலே அந்த இடம் கொடுக்கப்பட்டது. அப்புறம் காத்து கோத்திரமும் யோர்தானுக்கு அப்புறத்திலேயே மோசேயாலே கொடுக்கப்பட்டுள்ளது. இன்னொரு அறை என்னது? மனாசையின் அரை கோத்திரமும் அதே மாதிரி அப்புறத்திலே கொடுக்கப்பட்டது. இப்புறத்துல பாத்தீங்கன்னா 9 மக்களுக்கு கொடுக்க வேண்டும். சரிங்களா? இந்த 9 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் வந்து லேவியின் கோத்திரம், அவங்களுக்கு சொத்து இல்லை. பின்ன எத்தனை பேருக்கு கொடுக்கணும்? 8 அரை கோத்திரங்களை கொடுக்க வேண்டும். அதை பத்தி நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன், நீங்க வந்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். யோசுவா எப்படி 12 கோத்திரத்துக்கும் பங்கிட்டு கொடுத்தார் என்று பார்த்து கொண்டு வருகிறோம். பிரியமானவர்களே, 13வது அதிகாரத்திலே நீங்க பார்த்தீர்கள் என்றால் 13வது அதிகாரத்திலே 7வது வசனம் முதல் 13வது வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீர்கள் என்றால் இந்த மனாசேயின் பாதி கோத்திரம், ரூபனியர் கோத்திரம், காத்தியர் கோத்திரத்திற்கு வந்து என்னென்ன எல்லைகளை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி, அதாவது ஜோஷுவா பிரித்து கொடுத்தார் என்று சொல்லி நாம் இதில் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த ரூபன் கோத்திரம், காத் கோத்திரம், மனாசே கோத்திரம், இந்த 3 மனாசேயின் பாதி கோத்திரம் 2 கோத்திரக்குமே யார் வந்து கொடுத்தது என்றால் மோசே அதை வெற்றி கொண்டு அதை பங்கிட்டு அவர்களுக்கு கொடுத்திருந்தார். இதுதான் வந்து முதலாவது பங்கிட்டு கொடுத்தது இல்லையா. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த யோர்தான் வருவதற்கு முன்பாகவே இந்த 2 கோத்திரத்திற்கும் அவர்கள் வெற்றி கொண்ட மக்கள் வெற்றியோட இடங்களிலிருந்து பங்குகள் கொடுக்கப்பட்டது. சரிங்களா? அடுத்ததாக 14வது அதிகாரத்திலே பார்க்கலாம். 14வது அதிகாரத்துல பார்த்தீர்கள் என்றால் இந்த முக்கியமான தலைவர்கள் இருக்கிறாங்க இல்லையா. யார் என்றால் வாசிக்கலாமா? கானான் தேசத்திலே இஸ்ரவேல் புத்திரர் சுதந்திரத்துக் கொண்ட தேசங்களை ஆசாரியனான எலெயாசாரும் நூனின் குமாரனாக யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திர பிதாக்களின் தலைவரும் கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்டபடியே சீட்டு போட்டு மீது அவர்கள் வெற்றி கொண்ட எல்லா இடங்களையும் சீட்டு போட்டு என்ன செய்கிறார்கள்? இந்த 9 கோத்திரங்களுக்கும் சுதந்திரமாக பங்கிட்டு கொடுக்கிறார்கள். இந்த 9 கோத்திரம் ஒவ்வொரு தடவையும் வரும். அதுக்கு அடுத்ததுலதான் வரும். திருப்பி என்ன வரும்னா இந்த 2 கோத்திரத்தை யோர்தானுக்கு அப்புறத்திலே மோசே கொடுத்தார் என்று சொல்லி போட்டிருக்கோம் இல்லையா. மற்ற 2 கோத்திரங்களுக்கும் மோசே யோர்தானுக்கு அப்புறத்திலே சுதந்திரம் கொடுத்திருந்தால் லேவியருக்கு மாத்திரம் அவர்கள் நடுவே சுதந்திரம் கொடுக்கவில்லை. இந்த வசனம் வந்து அடிக்கடி கிட்டத்தட்ட ஒரு 4-5 தடவையாவதும் இந்த யோசுவா புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கும் பிரியமானவர்களே. சரிங்களா? அடுத்து பாருங்க, 4வது வசனத்துல பார்த்தீர்கள் என்றால் மனாசே, எப்ராயிம் என்னும் யோசேப்பின் புத்திரர் 2 கோத்திரங்கள் ஆனார்கள். இப்பொழுது லேவி இல்ல, மொத்தம் 12 கோத்திரங்கள். முதல்ல வந்து என்ன செய்துட்டாங்க? 2 கோத்திரங்கள் கொடுத்துட்டாங்க. மிச்சம் 9 கோத்திரங்கள் கொடுக்க வேண்டும். இதுல லேவியர்களுக்கு என்ன இல்ல, பங்கு இல்லை. ஆனால் இதுல இன்னொரு கோத்திரம், புதிதாக ஒரு கோத்திரம் சேர்க்கப்படுகிறது. என்னவென்று பார்த்தால் யோசேப்போட புத்திரர்கள் மனாசே, எப்ராயிம். மனாசே, எப்ராயிம் என்ன செய்யறாங்க? 2 கோத்திரங்களாக மாறுகிறார்கள். யோசேப்புக்கு பதிலாக, யோசேப்பு என்ற கோத்திரம் இல்லை, அந்த யோசேப்புக்கு பதிலாக என்ன கோத்திரம் அங்க வருகிறது என்றால் 2 கோத்திரங்கள். யோசேப்போட கோத்திரம் 2 கோத்திரமா பிள்ளைகள் தான். அவங்களுடைய பிள்ளைகள் வந்து மனாசே, எப்ராயிம். சோ இப்ப வந்து என்னாச்சு? இப்ப வந்து லேவிக்கு கிடையாது, ஆனா அதற்கு பதிலாக மனாசேக்கும் எப்ராயிக்கும் அவங்க கொடுக்கிறார்கள். ஆக மொத்தத்துல 9 கோத்திரங்களுக்கு கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட நேரத்துல தான் என்ன செய்யறாங்கன்னா எலியசாரும் நூனின் குமாரனாக யோசுவாவும் என்ன செய்யறார்கள் என்றால் கோத்திர பிதாக்களுக்கு என்ன செய்யறாங்க? சீட்டு போடுகிறார்கள். அந்த பிதாக்களுக்கு ஒவ்வொரு 9 பேருக்கும் சீட்டு போட்டு கொடுக்கிறாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த 4வது அதிகாரத்துல பாருங்களேன், லேவியர்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கும். மனாசே, இப்ராஹிம் என்னும் யோசேப்பின் புத்திரர் 2 கோத்திரங்கள் ஆனார்கள். ஆதலால் அவர்கள் லேவியருக்கு தேசத்திலே பங்கு கொடாமல்
குடி இருக்கும்படி பட்டணங்களையும் அவர்களுடைய ஆடு மாடுகள் முதலான சொத்துக்காக வெளி நிலங்களையும் மாத்திரம் அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்களுக்கு என்ன சொல்ற, தேவனே பங்கு, அவர்களுக்கு வந்து என்ன தசமபாகங்கள் தகன பலிகளே அவர்களுக்கு பங்கு என்று சொல்லி நாம் பார்த்தோம் பிரியமானவர்களே. சரிங்க, இப்பொழுது பாருங்க, கர்த்தர் வந்து மோசைக்கு கட்டளையிட்டபடியே இவர்கள் என்ன செய்கிறார்கள், அதே காரியத்தை என்ன செய்கிறார்கள், மக்களுக்கு பங்கு போடுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது முக்கியமானது. இப்ப வந்து லேவி கோத்திரத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆள் மட்டும் வராரு, இல்ல லேவி இல்ல, யூதா புத்திரர்கள். இப்ப அடுத்ததை பார்க்க போறோம், யூதா புத்திரர்களை பத்தி பார்க்க போறோம். இந்த யூதா புத்திரர்களை வந்து முக்கியமான ஒரு நபர் இருக்கார். யார் அவரு? 6வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவினிடத்தில் வந்தார்கள். கேசியனான எப்புனேயின் குமாரன் காலேப் அவனை நோக்கி, காதேஸ் பர்னாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசையோட சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். வந்து காலேப் யாரு? வேவுபாக்கு சென்றவர், யோசுவா கூட சேர்ந்து வேவுபாக்கு சென்றவர். காலேபும் யோசுவா மட்டும் தான் இருக்கிற மக்களிலே மிகவும் வயதானவர்கள். 40 வயதில் அவர்கள் வந்தார்கள். இங்கே வந்த பிறகு 40-45 வருடங்கள் என்ன செய்தார்கள்? கடந்து வருகிற பொழுது இப்போது அவர் 10 வயதாகிவிட்டது என்றால் 85 வயதாகிவிட்டது. இப்பொழுது அவர் சொல்கிறார், நான் வந்து கர்த்தரை வந்து உத்தமமா பின்பற்றி வந்தேன். எனவே எனக்கு நீங்க கொடுக்கிற இடம் வந்து எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மலை நாட்டை கூட கொடுங்க, நான் என்ன செய்வேன், எனக்கு இருக்கிற இந்த பலத்தினாலே நான் வந்து என்ன செய்வேன், அந்த இடத்தை வந்து கைப்பற்றிக் கொள்வேன். அங்க வந்து ராட்சசர்கள் இருந்தாலும் அவர்களையும் நான் வெற்றி கொள்ளுவேன். அங்க வேறு எந்த மன்னர்கள் இருந்தாலும் கர்த்தர் எனக்கா என்ன செய்வார், யுத்தம் செய்து அவர்களை விரட்டி விட்டு எனக்கு அந்த தேசத்தை கொடுப்பார் என்று விசுவாசத்தோடு சொல்கிறார். எனக்கு எந்த தேசத்தினாலும் கொடுங்க, மலை நாட்டை கூட கொடுங்க, நான் செய்வேன். அதான் 12வது வசனம் வாசிக்கலாம். 14வது அதிகாரம் 12வது வசனம் குறித்துக் கொள்ளுங்கள். ஆகையா கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றார். அப்பொழுது யோசுவா எப்புனேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். ஹல்லேலூயா. அதனால இந்த எபிரோன் வந்து காலேபுக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்கள். சரிங்க, இப்ப அடுத்த ஒவ்வொரு கோத்திரமா நம்ம பார்க்க போறோம். 18வது அதிகாரத்துல யூதா கோத்திரத்தின் பங்கு என்ன என்று சொல்லி 18வது அதிகாரம் முழுவதும் வாசித்தீர்கள் என்றால் அதிலே யூதா புத்திரருடைய பங்கு என்ன பங்கு என்று சொல்லி போட்டிருக்கோம் இல்லையா? 1வது வசனம் முதல் 63 வசனம் வரைக்கும், அதாவது 15வது அதிகாரம் முழுவதுமே யூதா கோத்திரத்தின் பங்கு என்ன என்று பார்க்கலாம். எவ்வளவு ஊர்கள் பிரியமானவர்கள், கிட்டத்தட்ட 50-100 கிட்ட வந்து ஊர்கள் இந்த இடங்கள் எல்லாமே இதில் எழுதப்பட்டிருக்கிறது, குறிக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்கள். இதுதான் யூதாவினுடைய பங்காக இருக்கிறது. அடுத்து வந்து அதுல பாத்தீங்கன்னா அவர்கள் எல்லாரையும் கொன்று அந்த இடத்தை கைப்பற்றினாலும் சில மக்களை அவர்கள் வந்து விட்டு வைத்திருக்கிறார்கள். அதிலே 63வது வசனத்திலே எருசலேமிலே குடியிருந்த எபூசியரை யூதா புத்திரர் துரத்தி விட கூடாமற் போயிற்று. ஆகையால் இந்நாள் மட்டும் எபூசியர் யூதா புத்திரோடு எருசலேமிலே குடியிருக்கிறார்கள். சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா பகுதி கட்டுகிறவர்களாக இருப்பார்கள். அப்படியாக யூதா தேசத்தை யூதா மக்களுக்குள்ள காரியங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்து 16வது அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா வந்து யோசேப்பு புத்திரருக்கு என்ன சொல்றது, சீட்டு விழுந்திருக்கு, ஒருத்தவங்க சீட்டு விழுந்திருக்கு. இப்ப இந்த சீட்டு விழுந்ததனுடைய பங்கு என்ன? யோசேப்பு புத்திரர் என்றால் என்ன? 2 பேர் இருக்கிறாங்க. யாரு? ஒரு ஆள் மனாசே, இன்னொன்னு யாரு, இன்னொருத்தர் வந்து எப்ராஹிம். சோ மனாசே எப்ராஹிம் 2 பேருக்கும் உள்ள சொத்துக்கள், அதாவது அவர்கள் சுதந்திரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 16வது அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. 17வது அதிகாரத்திலே மனாசேவுடைய 16வது அதிகாரத்துல 2 மகன்ல ஒரு மகன், அதாவது ஒரு கோத்திரம், என்ன கோத்திரம் அது? எப்ராஹிம் கோத்திரம். எப்ராஹிம் புத்திரருக்கு என்னென்ன கிடைச்சது என்று சொல்லி முழுவதும் சொல்லப்பட்டிருக்குது 16வது அதிகாரத்தில். 17வது அதிகாரத்திலே மனாசேவுடைய எல்லா இடங்கள் பற்றியும் அதிலே போடப்பட்டிருக்குது. அவங்களுக்கு எந்த இடம் கிடைச்சிச்சு, யார எந்தெந்த ஊரை சுதந்திரிச்சாங்க, எந்தெந்த மக்களை வந்து இது பண்ணாங்கன்னு எல்லாமே அதுல வந்து சொல்லப்பட்டிருப்பதை நீங்க பார்க்கலாம். அடுத்து 18வது அதிகாரத்துக்கு வாங்க. இந்த 18வது அதிகாரத்துல என்ன செய்திருக்கு, இன்னும் 7 கோத்திரங்கள் கொடுக்காம இருக்கு. அப்ப வந்து இந்த ஆனா எல்லாரும் இடங்கள்லாம் கைப்பற்றி விட்டார்கள். யுத்தம் ஓய்ந்தது, அமைதியாக இருந்தது. இந்த இடத்தில் தான் அவர்கள் ஒன்று கூடி என்ன செய்கிறார்கள், ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்துகிறார்கள். இவ்வளவு தூரம் நடந்து கொண்டே வந்து இந்த ஆசரிப்பு கூடாரம் ஒரு இடத்திலே நிறுத்தப்பட்டது. அது எந்த இடம் வாசிக்கலாமா? 18ஆம் அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று.
இப்படியாக இருக்கிற பொழுது இன்னும் 7 கோத்திரங்கள் பங்கிடப்படாம இருந்தது. அப்போ யோசுவா சொன்னார், 7 கோத்திரத்தை பத்தி நீங்க எல்லாம் போங்க, தேசத்துல போய் நீங்க கால் மிதிக்கிற இடம்லாம் போய் அங்கெல்லாம் இடத்த பார்த்து அந்த இடத்தெல்லாம் என்னன்னு சொல்லி விவரத்தை எனக்கு கொண்டு வந்தாங்க, நான் உங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறேன். இன்னும் 7 பேருக்கு 7 கோத்திரங்கள் பங்கிடாமல் இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிற பொழுது என்ன செய்யறாங்க, எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்து சொல்றாங்க. சொன்ன பிறகு அந்த சீட்டு போட்டு கொடுக்கறாங்க. அப்போ சீட்டு போட்டு கொடுக்கிற பொழுது அடுத்ததாக இப்ப 6வது கோத்திரம் பென்யமீன். இப்ப பென்யமீன் புத்திரருக்கு அவருடைய வம்சங்களின்படி அவர்களுடைய கோத்திரத்திற்கு சீட்டு விழுந்தது. அவர்கள் பங்கு வீதத்தின் எல்லையானது எங்க 18வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. பென்யமீன் கோத்திரத்தினுடைய மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் எங்க இருக்குதுன்னா யூதா புத்திரருக்கும் யோசேப்பு புத்திரருக்கும் நடுவே இருக்கிறது என்று சொல்லி வசனத்துல வாசிக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா 11வது வசனம் முதல் கிட்டத்தட்ட 28 வசனம் வரைக்கும் பென்யமீன் புத்திரருக்குள்ள வம்சங்களின்படி இருக்கிற சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 2வது ஒரு சீட்டு சிமியோனுக்கு விழுகிறது. இப்ப சிமியோன் கோத்திரத்திற்கு 19வது அதிகாரத்துக்கு வாங்க. இந்த 19வது அதிகாரத்திலே 1வது வசனம் முதல் பார்த்தீர்கள் என்றால் 9வது வசனம் வரைக்கும் சிமியோனுடைய என்னதுக்கு சுதந்திர வீதம் அவருடைய பங்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 8வதாக உள்ளது யாருன்னா செபுலோன். இந்த 8வது கோத்திரமாகிய செபுலோனுக்கு 3வது சீட்டு விழுகிறது. பிரியமானவர்களே, எங்கே பார்த்தீர்கள் என்றால் அவர்களோடு கிடைக்கிறது என்ன சொத்து அவர்கள் கிடைக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால் 10வது வசனம் முதல் அவர்களுக்கு 16வது வசனம் வரைக்கும் பார்த்தீர்கள் என்றால் செபுலோன் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம் என்று இருக்கும். அடுத்ததாக இசக்கார், 9வதாக இசக்கார் சொல்லப்பட்டிருக்குது. இந்த இசக்கார் என்ற இந்த கோத்திரத்துக்கு எவ்வளவு இடம் கிடைத்திருக்கிறது என்றால் 18வது வசனம் முதல் பார்த்தீர்கள் என்றால் 23வது வரைக்கும் உள்ள இடங்கள் தான் அவங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து 10வது ஆள் யாரு, ஆசேர். இந்த 10வது ஆசேர் கோத்திரம். இந்த கோத்திரத்திற்கு 24வது வசனம் முதல் 31 வசனம் வரைக்கும் உள்ள இடங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து கடைசி 11வதாக நப்தலி புத்திரர்கள். இந்த நப்தலி புத்திரருக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் என்னவென்று பார்த்தீர்கள் 33வது வசனம் முதல் அப்படியே பார்த்து 39வது வசனம் வரைக்கும் 33ல இருந்து 39 வரைக்கும் என்னது நப்தலி புத்திரருக்குரிய இடங்கள் பங்கு. அடுத்து 12வது கோத்திரமான கடைசி தான் கோத்திரத்திற்கு கொடுக்கப்பட்ட இடம் 40வது வசனம் முதல் எத்தனாவது வசனம் வரைக்கும் 40வது வசனம் முதல் 46வது வசனம் வரைக்கும் உள்ள இடங்கள் தான் பிரியமானவர்கள் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம். இந்த இடத்தோட என்ன பண்றாங்க, அது கொடுக்கப்பட்டாங்க. 47வது வசனத்துல என்ன இருக்குதுன்னா, தான் புத்திரரின் எல்லை அவர்களுக்கு ஒடுக்கமா இருந்தபடியா அவர்கள் புறப்பட்டு போய் லேசேமின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து பட்டயக்கருக்கெல்லாம் சங்கரித்து அதை சுதந்திரத்து கொண்டு அதிலே குடியிருந்து லேசேமுக்கு தங்கள் தகப்பனாகிய தானுடைய நாமத்தின்படியே தான் என்று பெயரிட்டார்கள். அங்க என்ன செய்தார்கள், லேசேமின் மேல் போய் யுத்தம் செய்து அந்த இடத்துல என்ன செய்தார், தானுடைய நாமத்தின்படியே அந்த தான் பேர் கொடுக்கிறது தான் 12வது கோத்திரம் கடைசி கோத்திரமாக இருக்கிறது. இப்படியே முழுவதுமே நீங்க பார்த்திருக்கீங்க, பட்டணங்கள் கிராமங்கள் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த அதிகாரங்களை நீங்கள் படிக்கலாம், அல்லது நீங்க எழுதி வச்சு நீங்க வாசித்துக் கொள்ளலாம். கடைசியாக 51வது வசனத்துல பாருங்க, ஆசாரியனாகிய எலியேசாரும் 51வது வசனம் 19வது அதிகாரம் 51வது வசனம். ஆசாரியனாகிய எலியாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் கோத்திர பிதாக்களிலே தலைவரும் சீலோவிலே ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் இஸ்ரவேல் புத்திரரின் கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு கொடுத்த சுதந்திரங்கள் இவர்களே. இவ்விதமாய் அவர்கள் தேசத்தை பங்கிட்டு முடித்தார்கள். பிரியமானவர்களே, நிறைய இடங்களை கைப்பற்றினாங்க இஸ்ரவேல் மக்கள், எல்லாரும் கைப்பற்றினாங்க. ஆனால் அழகாக அவங்க எல்லாம் அப்படி தம் போய் நினைச்ச இடத்துல இருக்காமல் 12 கோத்திரங்களை அழகாக கர்த்தர் பிரிச்சிருந்தா இந்த 12 கோத்திரங்களுக்கும் ஓகே இந்த கோத்திரத்துக்கு இவ்வளோ இடங்க, இந்த கோத்திரத்துக்கு இவ்வளவு இடங்கள் என்று சொல்லி பல இடங்களை கர்த்தர் ஒவ்வொருத்தவங்களும் கொடுத்து அருமையாக முடித்ததை நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்புறம் ஆண்டவர் 20வது அதிகாரத்துல சொல்றாரு, இப்ப எல்லாத்துக்கும் பங்கு போட்டு கொடுத்தாச்சா, இனிமேல ஆண்டவர் சொல்றாரு, நீ இஸ்ரவேல் புத்திரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், அறியாமல் கைப்பேசகாய் ஒருவனை கொன்றவன் ஓடி போயிருக்கும்படி நான் மோசையை கொண்டு உங்களுக்கு கற்பித்த அடைக்கல பட்டணங்களை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக அடைக்கல பட்டணங்கள், தவறாக யாராவது கொன்று போட்டுட்டா அங்க வரணும், அந்த காரியங்களை பற்றி அடைக்கலை பட்டணங்களை பற்றி என்ன செய்யுங்க இந்த 20வது அதிகாரத்துல
நீங்கள் வாசிக்கலாம். இந்த 20வது அதிகாரத்துல முழுவதுமே நீங்க வாசிக்கலாம் எந்தெந்த இடங்கள் அவர்களுக்கு உள்ளது என்று சொல்லி 7வது வசனம் முதல் 9வது வசனம் வரைக்கும் அந்த இடங்கள் அடைக்கல பட்டணங்களை நீங்க அருமையாக நீங்க வாசித்து தெரிந்து கொள்ளலாம். இப்ப 21வது அதிகாரத்துல வாசிக்கலாமா? லேவியர்கள்லாம் கேட்கிறாங்க, அது முக்கியமானது. 1வது வசனம், அப்பொழுது லேவியரின் வம்ச பிதாக்களின் தலைவர் கானான் தேசத்தில் இருக்கிற சீலோவிலே ஆசாரியனாகிய எலியாசாரிடத்திலும் நூனின் குமாரனாகிய யோசுவாவின் இடத்திலும் இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திர பிதாக்களுள்ள தலைவர்களிடத்திலும் சேர்ந்து நாங்கள் குடியிருக்கும் பட்டணங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களுக்காக வெளிநிலையங்களையும் எங்களுக்கு கொடுக்கும்படிக்கு கர்த்தர் மோசையை கொண்டு எங்களுக்கு கட்டளையிட்டாரே. கர்த்தருடைய வாக்கின்படியே இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சுதந்திரத்திலே லேவியருக்கு பட்டணங்களையும் அவைகளின் வெளிநிலையங்களையும் கொடுத்தார்கள். இவர்கள் போய் சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு கர்த்தர் சொன்னாரு, எங்களுக்கு மிருக ஜீவன்களுக்கும் நாங்க தங்குறதுக்கும் நீங்க இடங்கள் பட்டணங்களை கொடுக்க வேணும்னு சொன்னாரு, எங்களுக்குள்ள பட்டணங்களா நீங்க கொடுங்கன்னு சொன்ன பொழுது என்ன நடக்கிறது என்றால், அந்த கீழ்பட்ட அதிகாரத்தில் நீங்க வாசிக்கிற பொழுது ஃபர்ஸ்ட் கோகாத்தியரின் வம்சங்களுக்கு சீட்டு விழுந்தது. அதன்படியே அந்த கோகாத்தினுடைய வம்சத்துக்கு யார் கொடுக்கறாங்க? யூதா கோத்திரம், சிமியோன் கோத்திரம், பென்யமீன் கோத்திரம், இந்த 3 கோத்திரமும் சேர்ந்து 13 பட்டணங்களை கொடுக்கிறார்கள். 4வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல எத்தனை 13 இடங்கள் 3 கோத்திரம் சேர்ந்து கொடுக்கறாங்க. அடுத்து கோகாத்தியர் முடிஞ்சிருச்சு. அப்புறம் கோகாத்தியரின் மற்ற புத்திரருக்கு எப்ராஹிம் கோத்திரத்தின் வம்சங்களுக்குள்ளும் தான் கோத்திரத்திலும் மனசையின் பாதி கோத்திரத்திலும் சீட்டினால் கிடைத்த பட்டணங்கள் 10. எல்லாமே சீட்டு போட்டு அவங்களுக்கு கிடைக்குது. அடுத்து கெர்ஷோன் புத்திரர்கள். இந்த கெர்ஷோன் புத்திரர்களுக்கு அவங்களாம் யாருன்னா லேவி கோத்திரத்துக்காரங்க. இவங்களுக்கு இசக்கார் கோத்திரத்தின் வம்சங்களுக்குள்ளும் ஆசேர் கோத்திரத்திலும் நப்தலி கோத்திரத்திலும் பாசானில் இருக்கிற மாசையின் பாதி கோத்திரத்திலும் சீட்டினால் கிடைத்த பட்டணங்கள் 13. அடுத்து மெராரி புத்திரர்கள். இந்த மெராரி புத்திரர்கள் அவர்கள் வம்சங்களின்படியே ரூபன் கோத்திரத்திலும் காத் கோத்திரத்திலும் செப்லோன் கோத்திரத்திலும் கிடைத்த பட்டணங்கள் 12. இந்த பட்டணங்களையும் அவைகளின் வெளி நிலங்களையும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளையிட்டபடி சீட்டு போட்டு லேவியருக்கு கொடுத்தார்கள். லேவியருக்கு பெரிய பெரிய நாடுகளை கொடுக்காவிட்டாலும் பட்டணங்களை கொடுத்து அவர்களை குடியிருக்க செய்தார்கள். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. 10வது வசனத்துல பார்த்தீர்கள் என்றால், யூதா புத்திரன் கோத்திரத்திலும் சிமியோன் புத்திரன் கோத்திரத்திலும் அவர் கொடுத்தவைகளும் பேராக சொல்லப்பட்டவர்களுமான பட்டணங்களின் நாமங்கள் ஆவன என்று சொல்லி எல்லா பட்டணங்களின் நாமங்களையும் இந்த 21வது அதிகாரம் முழுவதுமாக நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இதில் முழுவதுமே அவர்கள் எத்தனை பட்டணங்கள் கொடுத்தார்கள் நான் சொன்னேன் இல்லையா, 13, 12, 10 கொடுத்தாங்கன்னு. அததான் விரிவாக 45 வசனங்களிலும் நீங்கள் பார்க்கலாம். யார் யார் என்னென்ன பட்டணம் கொடுத்தாங்கன்னு சொல்லி நீங்கள் வாசிக்கலாம். பிரியமானவர்களே, இப்படியாக அவர்களுடைய 12 கோத்திரங்களுக்கு பங்கிட்டது மட்டுமல்ல, இந்த லேவி கோத்திரத்திற்கும் பட்டணங்களை எப்படி பங்கிட்டு கொடுத்தாலும் என்று சொல்லியும் இந்த யோசுவா புத்தகத்தில் பார்க்கிறோம். அப்படியாக அடைக்கல பட்டணங்களை என்னென்ன கொடுத்தாலும் என்பதையும் பார்க்கிறோம். இப்படியாக விளக்கமாக யோசுவா தான் இருக்கிற பொழுது மக்களுக்கு எல்லாவற்றையும் பிரித்து கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எனவே இன்றைய நாளிலே நாம் யோசுவாவிலே அடுத்த 3வது பகுதியை நாம் இன்றைக்கு பார்த்தோம். கானானிலே என்ன செய்யறார், மக்கள் பங்கிடுதல், அவருடைய சுதந்திரங்களை பங்கிடுதல், சொத்துக்களை பங்கிடுதல் என்று சொல்லி பார்த்தோம். அடுத்த வீடியோவிலே நம்ம கடைசி யோசுவாவுடைய இறுதி காலம் பற்றியும் அதே போல அவர் மக்களுக்கு சொற்பொழிவு ஆட்சியை பற்றியும் அவர் கூறிய அறிவுரைகளையும் நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, கட்டாயமாக அடுத்த வீடியோவிலே நாம் சந்திக்கலாம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.